சென்னிமலை முருகன் பாகம் 2. நேற்றைய தினம் முதல் பாகத்தில் அந்த இடுப்புக்கு கீழே கரடுமுரமாக இருந்த சிலையை சிற்பியை கொண்டு உளியை வைத்து சீர் பண்ணச் செய்தார் பண்ணையார். என்ன நடந்தது? உளியை அடித்த பொழுது அந்த சிலையிலிருந்து இரத்தம் பீரிட்டு வந்தது. இதைக் கண்டு பயந்து போன பண்ணையார் சிற்பியை உடனே வேலையை நிறுத்தி மேற்கொண்டு எதுவும் செய்யாதே என்று அந்த வேலை அப்படியே தடைப்பட்டது, நின்றுவிட்டது என்று வரலாறு கூறுகிறது. அவ்வாறு பாதி நல்ல உருவமாகவும் மீதி பாதி உருவமற்ற நிலையிலும் சென்னிமலை மீது சுப்பிரமணிய சுவாமி என்ற பெயரிலே அருள்மிகு முருகப்பெருமான் அங்கு நின்றிருக்கிறார். உடற்பிணி நீங்க வேண்டி சென்னிமலை வந்து அங்குள்ள மாமாங்க தீர்த்தத்தில் நீராடி பிணி நீங்க பெற்றான் சோழ அரசனான சிவலிங்க சோழன். பங்குனி உத்தர காலத்தில் இத்தீர்த்தம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பொங்கி வரும். இரும்பு சத்துள்ள இப்பட்சி தீர்த்தத்தில் நீராடினால் தோல்வியாதி எதுவாக இருந்தாலும் அனைத்தும் நீங்கிவிடும் என்று கூறப்படுகிறது. மலைப்படி ஆரம்பம் முதல் மலை உச்சி வரை கடம்பனேஸ்வரர், இடும்பன், வள்ளியம்மன் பாதம், முத்துக்குமாரவாசர் என்ற மலைக்காவலர், ஆற்றுமலை விநாயகர் என்று சிறு சிறு இறை ஆலயங்கள் உள்ளன. நீண்ட இலைகளுடன் கூடிய துரட்டி மரம் என்ற மிக பழைய மரம் ஒன்று இங்கே மலைப்படி வழியில் இருக்கிறது. பேய் பிசாசு பிடித்தவர்கள் இம்மரத்தை தாண்டி மலை மீது படியேற முடியவே முடியாது. இந்த மரம் அந்த பேய் பிசாசை விரட்டி துரத்திவிடும். பேய் பிசாசு பிடித்தவர்கள் அந்த மரத்தை தாண்டி போக முடியாது. அந்த மரம் அந்த பேய் பிசாசை துரத்திவிடும். மலை மீது புண்ணாக்கு சித்தர் என்ற மகான் ஒருவரின் சமாதி ஒன்று உள்ளது. இவர் இங்குள்ள குகையொன்றில் நீண்ட நாள் தவம் இருந்ததாகவும் சென்னிமலை வரலாறு இவர் ஏற்றியது என்றும் கூறப்படுகிறது. தேவராய சுவாமிகள் என்ற முருக பக்தர் இயற்றிய கந்தசஷ்டி கவசம் என்ற முருகன் மீதான கவசத்தை அரங்கேற்ற முருகனை வேண்டியபோது முருகனே கனவில் தோன்றி சென்னிமலை தலத்திலே வந்து அரங்கேற்றம் செய்து அருளினார். அதன்படி இந்த சென்னிமலை